ஒயிட் ரோஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லர் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஊருக்குள்ள பெண்களை கடத்திட்டு போய் அவங்களோட உடலுறவு வச்சுக்கிற ஒரு சைக்கோ கில்லர். உடலுறவு வச்சது மட்டும் இல்லாம அந்த பெண்களை கொலை பண்ணி போடுற இந்த சைக்கோ கில்லரை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சரி வாங்க இப்ப படத்தோட கதையை பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. ரெட் கலர்ல ஒரு கார் ஒன்று வருது. அந்த கார்ல தான் அந்த பார்ட்டியே இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டி கூட தான் இந்த பொண்ணு இன்னைக்கு போயிட்டு நைட்டு இருந்தாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த காரு வருது. அந்த காரில் இந்த பொண்ணு ஏறி போறது மட்டும் தான் காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு கூட அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கே தெரியாம அவன் ஒரு மயக்க ஊசியா அந்த பொண்ணு உடம்புல செலுத்துறான். அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணை காலை பிடிச்சி தரன்னு இழுத்துருவாங்க. இழுத்துட்டு வந்து இந்த மார்ச்சுரி ரூம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, அங்க எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட உடல் உறுப்புகள் எல்லாம் துண்டு துண்டா நறுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அடுத்த நாள் காலையில ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு பெண்ணோட உடம்பு ஒரு சாக்கு பையில போட்டு கொடூரமான முறையில கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு நியூஸ் ஒன்று வருது. இப்ப அதை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க போலீஸ்காரங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு மேலதிகாரி கிட்ட இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணோட உடம்ப வச்சு பார்க்கும்போது இந்த பெண் இந்த பாலியல் தொழில் செய்யற மாதிரி தெரியுதுங்க சார். அதுவும் இல்லாம இது இறந்து போன பெண்ணோட உடம்பு துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நடந்து வராங்க. ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. வாழ்க்கையில விதிங்கிறது யாரையும் விட்டு வைக்காது. என்னெல்லாம் நடக்க போதோ அது எல்லாமே நடக்கும். நம்மளோட வாழ்க்கை எப்ப எப்படி மாறுங்கிறது தெரியாது. இப்ப கூட என்னோட வாழ்க்கை எப்படி மாறுன்றது தெரியாது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்களோட மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு போறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியாவும் ஒரு மேரேஜ் லைஃப்ல இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களோட உலகமா இருக்கிறது அவங்களோட ஒரே பொண்ணு. அது மாதிரி நம்ம ஹீரோயின் திவ்யாவோட அவங்க ஹஸ்பண்டும் இவங்க பொண்ணு மேலேயும் ஒய்ஃப் மேலேயும் அவ்வளவு பாசமா இருப்பாங்க. ஒரு தடவை பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்காக வெளியே கூட்டிட்டு போவாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. சர்ப்ரைஸா கூட்டு போயிட்டு ஒரு பார்ட்டி கொடுத்திருப்பாரு. அந்த பார்ட்டில ஒரு ரிங்க நம்ம ஹீரோயின் கையில மாட்டி விடுவாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். தான் கணவன் தான் பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு கிஃப்டை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியா இவங்களோட ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. பீச்சுக்கு போறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு திரும்ப வீட்டுக்கு பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இருக்கும்போது ஒரு கேட் ஒன்று இருக்கு, செக் போஸ்ட் மாதிரி. அதையும் தாண்டி இந்த பக்கம் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா போலீஸ்காரங்க யாரையோ சுத்து போட்டு கார்ல இருக்க சில ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே இவங்க அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி கும்பல் காரை இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்க பக்கத்துல திருப்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திருப்பும் போது அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சில பேர் சுட ஆரம்பிக்கிறாங்க. சுட்டதுல ஒரு குண்டு கார் கண்ணாடிய உடைச்சிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவோட நெத்தியில பாய ஆரம்பிச்சிச்சு. ஹீரோயின் இதை பார்த்து பயங்கரமா பதறாங்க. கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரும் விழுந்த அடுத்த நிமிஷத்துல ஹீரோயின் மட்டும் எழுந்து பாக்குறாங்க. தான் குழந்தைய எழுந்திருச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தன்னோட கணவனோட நெத்தி பொட்டுல அந்த குண்டு பாஞ்சிருக்கு. பாஞ்ச அடுத்த ஸ்பாட்லயே அவரு இறந்து போயிட்டாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே இதை ஷாக்கிங்கா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்ப நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, சில பேர் வந்து பஸ் ஸ்டாப்ல வரியா இவ்வளவு ரேட்டு தரேன் அப்படின்னு கேவலமா பேசிட்டு போறானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நியூஸ் காமிக்கிறாங்க. நியூஸ்ல இந்த மாதிரி நேத்து நடந்த என்கவுண்டர்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட இருந்த தீவிரவாதிகளை தான் போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை இன்க்ளூட் பண்ணியும் போலீஸ்காரங்க பண்ண தப்ப மறைச்சு இந்த பக்கம் நியூஸ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அவங்களோட குழந்தைய காமிக்கிறாங்க. சாப்பிட எதுவுமே இல்லாம பாவம் அந்த பொண்ணு கிச்சன்ல போயிட்டு சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அம்மா கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கதான் இப்போ கதவை தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா வீட்டோட ஹவுஸ் ஓனர். வாடகை கொடுத்து 3 மாசம் ஆகுது, இன்னும் நீ வாடகை கொடுக்கல, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? போற வரவங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன், இன்னும் 2 நாள்ல நீ வாடகை பணத்தை கொடுக்கல அப்படின்னா உன்னோட சாமானெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு அவ ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்க. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி வாடகை பணத்தெல்லாம் அந்த பொண்ணு கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம திவ்யாவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் சாப்பிடறதுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இப்ப வீட்டுக்குள்ள வராங்க. அவன் கிடக்கிறான் பிச்சைக்காரன், கொஞ்சம் கூட மனசாச்சே இல்ல அவனுக்கு. சரி பரவாயில்ல நீங்க எல்லாம் சாப்பிடுங்க சொல்லி அந்த குழந்தைய போயிட்டு தட்டு எடுத்துட்டு வர சொல்லி எல்லாருமே சாப்பிட சொல்றாங்க. இந்த திவ்யாவையும் சாப்பிட சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு பசிக்கல அப்படின்னு திவ்யாவை சொல்ல, இது பாரு உன் வாழ்க்கை முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும், ஆனா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுங்கிறத யோசி. உனக்கு பின்னாடி உன் குழந்தை இருக்கா, அவளுக்காக நீ வாழணும் இல்லையா, வாழ்ந்துதான் ஆகணும், அதுக்காவது சாப்பிடு, உன் பிரச்சனை எல்லாம் வயிறு கேட்காது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு நம்ம திவ்யாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் திவ்யா அவங்க வந்து பண்ணதே ஒரு லவ் மேரேஜ். அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம திவ்யா அவங்க அப்பாவுக்கு தெரிய போறாங்க. அப்பா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் தான் போயிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஆளு யாருமா நீ, ரோட்ல போற வர பொண்ணுலாம் என் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவும் ஏன்பா அப்படிலாம் பேசுற அப்படின்னு கேட்டது
பேசுறதுக்கு கூட என் பொண்ணு இறந்து 5 ஆகுது, ஒழுங்கா வெளியே போயிடு அப்படின்னு திட்டமா ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போவலன்னா கழுத்து பிடிச்சு நானே வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொன்னதால நம்ம திவ்யாவுக்கு அங்கேயும் மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே இந்த பக்கம் ரோட்ல வராங்க. ரோட்ல நிக்கிறவனுங்களும் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ண ஒரு துரோகியோட பொண்டாட்டி போறா பாரா அப்படின்னு கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா வீட்டுல தான் திவ்யாவை அவங்க குழந்தைய தூங்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வாடகை பணம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு நம்ம திவ்யா பார்த்து என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எங்கெங்கே நான் ஹெல்ப் கேட்டு பார்த்தா எனக்கு ஒன்றும் கிடைக்கல, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரினா அந்த பொண்ணு கூட்டு போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பில்லிங் போடுற வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு பேசி வேலைக்கு சேர்த்துட்டாங்க. நம்ம திவ்யாவும் வேலைக்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க. குழந்தை ஸ்கூல் போயிட்டு வருது, ஹாப்பியா இருக்கு. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுமா, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி நம்ம திவ்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே அந்த குழந்தை உட்காந்து விளையாடிட்டு இருக்க. அப்ப இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வர திவ்யாவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா தன்னோட பொண்ணு வெளியே உட்கார்ந்துருந்தா இல்லையா, அந்த பொண்ணை இப்ப காணோம். அடுத்த நிமிஷம் திவ்யாவுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா திரும்ப இன்னொரு பிளாஷ்பேக். இவங்க கல்யாணம் பண்ண புதுசுல வீடு வாடகைக்கு எடுக்கிறதுக்காக சில பணங்களை பைனான்சியர்கிட்ட வாங்கியிருப்பாங்க. வாங்கின பைனான்சியரோ சாதாரண ஆளு கிடையாது, கந்து வெட்டி மீட்டர் வெட்டின்னு எல்லா வெட்டிகளும் விடுற ஒரு கேவலமான வேலையை பாக்குறவ ஒரு ரவுடி. அப்படிப்பட்டவன்ட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சோ வட்டிக்கு மாசம் ஆனா கரெக்டா கொடுத்துடணுமா, இல்லனா என்னோட சிரிச்ச முகத்தை நீங்க வேற மாதிரி பாப்பீங்க அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டிய பணத்தை கொடுக்குறான். நாங்க கரெக்டா கட்டிடும் சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப அவன் தான் இந்த குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான். நம்ம திவ்யாவா அங்க போயிட்டு ஆனா குழந்தைய மட்டும் விட்டுருங்கண்ணே, என் ஹஸ்பண்ட் வேற இறந்துட்டாருன்னா நான் கொஞ்ச நாள்ல எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவனும் சொல்ல பைனான்சியர் ஒத்துக்க மாட்டேங்கிறான். வட்டி கொடுத்தே 6 மாசம் ஆச்சு, இன்னும் உனக்கு 2 நாள் டைம், அசலையும் வட்டியும் கொடுக்கல அப்படின்னா உன் குழந்தைய நல்ல ரேட்டுக்கு வித்துருவன் தாய்லாந்துல பாத்துக்க அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டுறான். அவ்வளவு பணத்தை எப்படின்னா என்னால பரட்ட முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, எப்படியாவது பரட்டிக்கோ, நீ டைம் வளர்த்த உன்னோட குழந்தைக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பாத்துக்கோ, நீ போலீஸ் கிட்ட போனாலும் போலீஸால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, போலீஸ்ல நான் போடுற பிஸ்கட் மாதிரி என் பின்னாடி வாலாட்டுற நாய்ங்க அப்படின்னு ஒரு பக்கம் இவன் பேசிக்கிட்டு இருக்க. சரின்னு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த பக்கம் வராங்க. மொட்டை மாடியில் நின்று அழுதுகிட்டு இருக்க. பக்கத்து வீட்டு அந்த பொண்ணு வாடகை கொடுத்தாங்க இல்லையா காவியா, அந்த பொண்ணு இங்க வராங்க. வந்து என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நடந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னால எப்படி அவ்வளவு பணத்தை புரட்ட முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, அந்த பொண்ணு இங்க பாரு, ஒன்னும் வருத்தப்படாத, நான் எங்க வேலை பார்க்கறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, தெரியாதுல்ல, கால் சென்டர் நீங்க நினைக்கலாம், ஆனா நான் கால் சென்டர்ல வேலை பார்க்கல, நான் கால் கேல தான் வேலை பார்க்கறேன். என்னோட குடும்ப சூழ்நிலையை போக்குறதுக்காக எனக்கு வேற வழி தெரியாம தான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கு, அதனால இதை நான் சந்தோஷமா தான் இந்த வேலையை நான் பார்க்கறேன் அப்படின்னு அங்க இருக்கிற காவியா சொல்றாங்க. உனக்கு இதுதான் நான் சொல்றேன், வாழ்க்கையில எதுவுமே மாற போறது கிடையாது, சில வாய்ப்புகளை நாமளே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இவங்க பார்க்குற வேலையை நம்ம திவ்யாவுக்கும் பார்க்கவும் சொல்றாங்க. அதுக்காக சில ட்ரெஸ்ஸுகளை மாடலிங் பண்ண வைக்கிறாங்க. நம்ம திவ்யாவும் இந்த வேலையை வேண்டா வெறுப்பா ஏத்துக்கிட்டாலும் வேற வழியில தான் குழந்தை தான் வாழ்க்கை நினைச்சு வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைக்காக தான் இதை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம திவ்யா. இந்த பக்கத்துல இருக்க காவியா அவங்க புரோக்கர் ஒருத்தவங்க குமாரன் இருக்கான், அவனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, பார்த்து நல்ல பாட்டிக்கிட்டே அனுப்பு, சில்லற பசங்கள்ட்ட அனுப்பிடாத அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம திவ்யாவை காமிக்கிறாங்க. திவ்யாவை நல்லா அழகா கிளப்பி வச்சிருக்காங்க, போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இது பாரு, உனக்கு கல்யாண விஷயம் எல்லாம் எவ்வளவு எதுவும் சொல்லிக்க கூடாது, இங்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ரேட்டு, கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு ரேட்டு, கல்யாணம் ஆவாதவங்களுக்கு ஒரு ரேட்டு, புது பெண்களுக்கெல்லாம் ஒரு ரேட்டு, காலேஜுகளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பானுங்க இந்த வாரி வழங்கும் வள்ளல்கள் அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்க அப்படின்னு இங்க இருக்க காவியா இந்த வேலையை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் குமாருக்கு நம்ம திவ்யாவே கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிமா நீ இந்த இடத்துக்கு வா, பார்ட்டி வந்துட்டு ரெட் கலர் கார்ல வருவாங்க, அந்த பார்ட்டி கூட தான் நீ போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற குமார் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி நீ இந்த பொண்ணு இப்ப நம்ம திவ்யா இங்க பஸ் ஸ்டாப்ல வந்து நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, சோ இப்ப பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு இங்க நின்றுட்டு இருக்காங்க. பார்ட்டியோட கார் வருது, அந்த கார்லயே நம்ம திவ்யா ஏறுறாங்க. இந்த காரு படத்தோட ஆரம்பத்துல ஒரு சைக்கோ கில்லரை காமிச்சாங்க இல்லையா, அதே கார் தான் இப்ப அவனை இங்க காமிக்கிறாங்க. கட் பண்ண இப்ப அவனை பார்த்ததுல இருந்து நம்ம திவ்யாக்கு ஒரே பதட்டமா இருக்கு. ஒரு வழியா அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போறான், எந்த இடம்னே தெரியல சரியா. போன அடுத்த நிமிஷம் அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். திவ்யாவோ எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. திவ்யா அந்த பக்கம் உள்ள வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல அங்க இருக்கிற கண்ணாடியில முகத்தை கழுவிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தப்பை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சி இருக்கு. ஆனா அதே நேரத்துல வீட்டு வாடகை, தான் அப்பா சொன்னது, அந்த பைனான்சியர் தான் குழந்தைய கடத்துந்து, இது எல்லாமே தான் நம்ம திவ்யாவை இந்த வேலையை பார்க்க வைக்குது. முகத்துல கழுவுறாங்க. கழுவுன அந்த நிமிஷத்துல அவங்க கையில தான் கணவன் போட்ட பர்த்டே கிஃப்டா ஒரு ரிங் இருந்தது இல்லையா, அந்த ரிங்கை கையில போட்டுக்கிறதுக்கு என்னமோ அவங்களுக்கு மனசு உறுத்துது. அந்த ரிங்கை வெளியே கழட்டும் போது தவறி கீழே விழுவ ஆரம்பிக்குது. கீழே விழுந்த அந்த ரிங்கு ஒரு வாஷ் மிஷினுக்கு அடியில போயிட்டு விழுவ ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு கையை விட்டு எடுக்கலான்னு பாக்குறாங்க. அப்போ ஒரு சுண்டு விரல் வந்து வெளியே விழுகுது. அந்த சுண்டு விரலை பார்த்து இந்த பொண்ணு திவ்யா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சுண்டு விரலை பார்க்கும்போது ஏதோ ஒரு
பொண்ணோட சுண்டு விரல் மாதிரி தெரியுது. அப்பதான் திவ்யாக்கே புரியுது, நம்மளையும் கண்டிப்பா இவன் கொலை பண்றதுக்கு தான் கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. வரும்போது ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுல போன் கால் இருக்கும். ஆனா இப்ப போன்ல சிக்னல் இல்ல. கட் பண்ணா இந்த பக்கம் வெளியே உட்காந்துருக்க இந்த சைக்கோ கில்லரை காமிக்கிறாங்க. அவன் இந்த கொக்கைன் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். எடுத்துட்டு அவன் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கத்துல திவ்யாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த சைக்கோ கில்லரை காமிக்கிறாங்க. நம்ம திவ்யா இப்ப வெளியே வந்து நிக்கிறாங்க. அவளை பார்த்தோன்னே நம்ம சைக்கோ கில்லர் அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா நம்ம சைக்கோ கில்லர் இமேஜினேஷன்ல வேற ஒரு பொண்ணு தெரியற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு கூட ஜாலியா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அங்க இருக்கிற ஷோபால பொத்துன்னு கீழே விழுகிறான். அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம ஹீரோயின் திவ்யாவை தான் காமிக்கிறாங்க. பாத்ரூம்ல தான் உட்காந்துருக்காங்க. இவ்வளவு நேரம் நினைச்சது எல்லாமே நம்ம வில்லனோட இமேஜினேஷன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நம்ம திவ்யாக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு கிடைக்குது. அதுதான் எமர்ஜென்சி கால். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு இப்ப நம்ம திவ்யா கால் அடிச்சிருக்காங்க. அங்க எடுக்கிறது வேற யாரும் இல்ல, படத்தோட ஆரம்பத்துல ஒரு என்கவுண்டர் பண்ணாரு இல்லையா, அவர் தப்பு பண்ணதுக்காக இப்ப கண்ட்ரோல் ரூம்ல தூக்கி போட்டிருக்காங்க. இப்ப அந்த போனையே அவர் தான் எடுக்கிறாரு. இந்த மாதிரி நான் திவ்யா பேசுறேன் சார், நான் வந்து ஒரு கொலைகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் பயத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன கொலை பண்ணிடுவான் சார் அப்படின்னு இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல இருக்க போலீஸ்காரர், இது பாருமா, பதட்டப்படாத, ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, நீ எப்படி அங்க போன, எந்த இடம் சொல்லுமா அப்படின்னு கேட்க, இது எந்த இடம் எனக்கு தெரியல சார், மொத்த விஷயத்துல நான் அப்புறம் சொல்றேன் சார், ஆனா இங்க இருக்கவன் கொலைகாரன் மட்டும் எனக்கு தெரியும் சார். எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இந்த பாத்ரூமுக்கு வந்த சார், அந்த பாத்ரூம்ல ஒரு பொண்ணோட சுண்டு விரல் இருக்கு சார், அதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டே சொல்றாங்க. சரிமா, பயப்படாத, உன்னோட ஏரியால நீ இருக்க இடத்துல சிக்னல் இல்லமா, ஏதாவது ஜன்னல் பக்கத்துல வா, உன்னோட மொபைல் நம்பர் சொல்லு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. சிக்னல் கிடைச்சா நீ இருக்கிற லொகேஷனை நாங்க ட்ரேஸ் பண்ணி வந்துருவோம், பயப்படாதமா அப்படின்னு எவ்வளவோ தைரியத்தெல்லாம் சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சைக்கோ கில்லர் கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல வெளியே வந்துடும், அப்பதான் குளிக்க போறோம் அப்படின்னு நம்ம திவ்யாவும் போய் சொல்றாங்க. அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நிமிஷம் போலீஸ்காரங்க எல்லாரும் திவ்யாவோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்றாங்க. அதுல யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்கன்னு அந்த ஹிஸ்டரியில எடுக்க சொல்லும்போது தான் இங்க இருக்கிற போலீஸ்காருக்கு ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, நம்ம என்கவுண்டர்ல போட்ட தவறுதலா சுட்டா அந்த பையனோட மனைவி தான் சார் திவ்யா அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற போலீஸ்காருக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. சரி, நம்ம பண்ண தப்புக்கு இந்த பொண்ணுக்கு எப்படியாவது உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக், நம்ம போலீஸ்காரர் அன்னைக்கு மேலதிகாரி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லி தான் அந்த தீவிரவாதிகளை சுட்டுக் கொள்ளுங்கிற ஒரு பிளானே பண்ணிருப்பாங்க. அதுக்காக கேட் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க, இந்த பக்கத்துல யாரும் வரக்கூடாது அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி தான் நம்ம திவ்யாவா அவங்க ஹஸ்பண்டும் வந்திருப்பாங்க. வந்த இடத்துல என்கவுண்டர் நடந்திருக்கும். ஆனா சுட்டது இந்த போலீஸ்கார் கிடையாது, ஒரு லேடி போலீஸ் தான் சுட்டிருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம போலீஸ்கார காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க ஏரியால இருக்கிற ரவுண்ட்ஸ்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றாங்க. ஒரு லேடி தான் இருக்காங்க, இவங்க தான் என்கவுண்டர் பண்ணிருப்பாங்க. இப்ப விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்றாங்க. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஏரியா இருந்தா உடனே போயிட்டு பாருங்க. இப்போ திவ்யாவோட போன் ஹிஸ்டரியில செக் பண்ணும்போது குமாருங்கிற அந்த புரோக்கர் தான் கால் பண்ணிருந்தா இல்லையா, சோ அவங்கள்ட்ட பேசிருக்காங்க சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு இங்க இருக்க லேடி போலீஸும் போறாங்க. போனதுல குமார் விக்கு பையன் விக்கெல்லாம் கழட்டிட்டு இப்போ மொட்டையா நிக்கிறான். அந்த மொட்டையை பார்த்து நீ எங்கடா அனுப்பின அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு புரோக்கர் வேலை தான் நான் பாக்குறேன், ஏதோ ஒரு கஸ்டமர் கேட்டாருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சா அப்படின்னு சொல்லும்போது, எந்த இடம் சொன்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறான். இங்க இருக்கிற லேடி போலீஸ் அவனை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. ஏன்டா ஒரு பொண்ணு அனுப்புற, எந்த இடம் ஏது இடம் தெரிஞ்சுக்க மாட்டேடா அப்படின்னு திட்டிட்டு அவனோட போனை எடுத்துக்கிட்டே போறாங்க. கட் பண்ண இந்த பக்கத்துல திவ்யா அந்த பக்கம் இருக்கிற பாத்ரூம் கதவுல காதை வச்சு ஒட்டி கேட்கறாங்க. அதே மாதிரி அந்த சைக்கோ கில்லர் ஒட்டி கேட்கறான். இவங்க ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு அங்க இருக்கிற சைக்கோ கில்லர் புரிஞ்சுக்கிறான். இப்ப நம்ம திவ்யா திரும்பவும் போலீஸ்காரங்களுக்கு போன் பண்றாங்க. சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்க போலீஸ்காரர், இது பார் திவ்யா, நான் சொல்றத கவனமா கேளு. இங்க இருந்து உன்னால தப்பிக்கணும்னாக்கா ஒண்ணு உனக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு அவனை அடிச்சுட்டு தான் வெளியே வரணும். போலீஸ்காரங்களை அனுப்பியிருக்கேன், உன்னோட இடத்துல சிக்னல் கிடைச்சா அடுத்த நிமிஷம் அந்த ஸ்பாட்டுக்கு நாங்க வந்துருவோம். ஆனா அதுக்குள்ள நீயே தான் அவனை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னால எப்படி சார் முடியும்னு சொல்லி கேட்கும்போது, இதை பார், இதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க அடிக்கிற மாதிரி ஏதாவது ஆயுதம் இருக்குதா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ அங்க பாத்ரூமுக்குள்ள எந்த ஆயுதமும் இல்ல. அங்க இருக்கிற டாய்லெட்டுக்கு மேல இருக்கிற அந்த வாட்டர் பாக்ஸ் மேல இருக்க ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கண்ணாடி இருக்கா, அதை பேத்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நீ கதவுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கோ, அவன் உள்ள எப்படி உடைச்சிட்டு வருவான், அந்த நேரத்தில் அவனோட தலையில நீ அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம போலீஸ்காரர் லைன்லயே இருக்காரு. அதே மாதிரி இங்க சைக்கோ கில்லர் பாத்ரூம் கதவை உடைக்க ஆரம்பிச்சிட்டான் கோடாரியால. இப்ப பக்கத்திலே நம்ம திவ்யா நின்றுட்டு இருக்காங்க. அவன் உள்ள வந்த அடுத்த நிமிஷம் அவன் தலையில ஓங்கி ஒரே பட போடுறாங்க. சில்லிசியா உடையதை தவிர அவன் எரும மாடு கணக்கா அங்கே நின்றுட்டு இருக்கான். நம்ம திவ்யாவை பார்த்து சிரிக்க நம்ம திவ்யாவை அங்கிருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா எல்லா கதவுமே லாக்ல இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த சைக்கோ கில்லர் திவ்யாவை பிடிச்சி அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். திரும்பவும் பக்கத்துல கையில கிடைக்கிறத எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா அவன் கீழே விழுந்துட்டு சிரிக்க தான் ஆரம்பிக்கிறான். வெளியவும் போக முடியாம வேற வழியே இல்லாம திவ்யா அழுதுகிட்டு இருக்க
ஒரு சுத்தியில ஒண்ணு இருக்கா, அந்த சுத்தியில எடுத்து திவ்யா மண்டைய பார்த்து நேரா விட ஆரம்பிக்கிறா. அடுத்த நிமிஷம் திவ்யா அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. போன் அங்கே கீழே விழுகுது. காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான் நம்ம சைக்கோ கில்லர். இப்ப அப்படியே ஒரு இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைக்கோ கில்லர் அவனோட காரை எடுத்துக்கிட்டு அவன் மட்டும் வெளியே போயிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் திவ்யாவை கட்டி போட்டு வச்சுட்டு போறான். இப்ப கண்ட்ரோல் ரூம்ல காமிக்கிறாங்க. புரோக்கர் குமாரோட போனை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த போன்ல தான் இந்த சைக்கோ கில்லரோட நம்பர் இருந்திருக்கும், பேசிருப்பான், வர வச்சிரு சொல்லியிருப்பான். ஸோ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது இப்போ அந்த நம்பர் சிக்னல் கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம சைக்கோ கில்லர் கார் எடுத்துட்டு வெளியே வந்தான் இல்லையா, இப்போ அதை அங்க இருக்கிற லேடி ட்ரேஸ் ஓவர் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்த நிமிஷம் நம்ம போலீஸ்காருக்கு இந்த மாதிரி சார் அந்த சைக்கோ கில்லர் வெளியே வந்திருக்கான், எக்ஸாக்டா உங்க இருக்கிற லொகேஷன்ல தான் சார் அவனு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் நம்ம போலீஸ்கார் போறாரு. சார் உங்களுக்கு ஆப்போசிட்ல தான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற நம்ம சைக்கோ கில்லர் காரை ஒரு பக்கம் பார்க் பண்ணிட்டு அங்க இருக்கிற டீ கடையில ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம போலீஸ்காரர் அப்படியே இறங்குறாரு. அவரோட போன்ல அந்த சைக்கோ கில்லர் நம்பர் போட்டு போன் பண்றாங்க. போன் அடிச்சு அவனும் எடுத்து பார்க்கறான். எடுத்து பார்த்த அடுத்த நிமிஷம் நம்ம போலீஸ்காரர் அவரை பிடிக்கிறதுக்காக போறான். ஆனா அவனும் அதை கெஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறான். துரத்திக்கிட்டே போறாரு. ஒரு கடத்துல பிடிக்கிறாரு. ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல சைக்கோ கில்லர் நம்ம போலீஸ்காரரை போட்டு அடின்னு அடிக்கிறான். ஒரு கட்டத்துல ஒரு கம்பி எடுத்து அவரோட வயிற்றிலே சொருகியும் விட்டுறான். நம்ம போலீஸ்காரரால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா பக்கத்துல துப்பாக்கி இருக்கா. அந்த துப்பாக்கியை எடுத்து தான் நம்ம போலீஸ்காரர் அந்த சைக்கோ கில்லரை சுற்றுவாரு. அடுத்த நிமிஷம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் போட்டு எல்லாருமே இங்க வந்துருவாங்க. சைக்கோ கில்லரையும் இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. ஏன்னா துப்பாக்கியால சுட்டுட்டாரு இல்லையா. இந்த பக்கம் நம்ம போலீஸ்காருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சது. ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. அங்க இருக்கிற லேடி போலீஸ் எதுக்காக சார் அந்த பொண்ணுக்காக நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தெரியுமா அன்னைக்கு நம்ம என்கவுண்டர் பண்ணோம் இல்லையா, இறந்து போனா அவனோட வைஃப் தான் திவ்யா அப்படின்னு, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு இங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போன்ல கூட சொல்லியிருப்பாங்க, என்னோட குழந்தைய கடத்திட்டான், அவன் பேரையும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பைனான்சியர், அவங்கிட்ட என் குழந்தைய மீட் எடுக்கிறதுக்காக தான் சார் நான் இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு எல்லா கதையுமே இங்க இருக்கிற போலீஸ்காரர் அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அவனை நீ போய் பார்த்து அந்த குழந்தைய மீட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு போலீஸ்காரர் லேடி போலீஸா அனுப்புறாங்க. இங்க இருக்கிற லேடி போலீஸ் நேரா அந்த பைனான்ஸ் கிட்ட போயிட்டு இந்த குழந்தை எங்கடா வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பணத்தை கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த போலீஸ் மேடத்தையும் மிரட்டுறான். உடனே நம்ம போலீஸ் லேடி போலீஸ் துப்பாக்கி எடுத்து அவனோட காலில் ஒரே சுடு. அடுத்த நிமிஷம் கூட இருக்கலாம் அந்த குழந்தைய சொல்லிடுறாங்க. இப்போ குழந்தையுமே காப்பாத்திடுறாங்க. இந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல அந்த சைக்கோ கில்லர் துப்பாக்கியால சுட்டாங்க இல்லையா, உசுருக்கு ஒன்றும் பெருசா ஆபத்து இல்லை சார், ஆனா கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கான் அப்படின்னு உங்க இருக்கிற டாக்டர் போலீஸ்காரர்கிட்ட சொல்றாங்க. இப்போ உள்ள ஒரு டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க போயிட்டு அந்த சைக்கோ கில்லரை பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு இன்னொரு முகம் ஞாபகத்துக்கு வருது. கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் அங்க இருக்கிற டாக்டரும் இந்த பொண்ணை பார்த்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லும்போது, சார் அவனை எதுக்கு சார் இங்க கூட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும்போது, அவனை உனக்கு தெரியுமாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியும் சார் சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போறாங்க. இப்ப பிளாஷ்பேக் சொல்ற இந்த டாக்டர் படிச்ச அதே காலேஜில் தான் இந்த சைக்கோ கில்லரும் மெடிக்கலுக்கு படிச்சிருப்பான். ஆனா யார் கூடயும் பேச மாட்டான், போக மாட்டான், தனிமையே அதிகமா நேசிக்கிற ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது தான் சுவாத்தின்னு ஒரு பொண்ணு புதுசா அட்மிஷன் வந்திருப்பாங்க. சோ அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம சைக்கோ கில்லருக்கு பிடிச்சிருக்கும். இவனோட பேர் அப்ப திலீப். சோ இவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சதுல அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். காலேஜில் படிக்கும்போது அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்படிலாம் இருக்கும்போது கிளாஸ் எடுக்கும்போது கூட அந்த பெண்ணோட உடம்ப தப்பான பார்வையில பார்த்திருப்பான். அங்க இருக்கிற பிரின்சிபல் திட்டிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா. ஆனா சுவாதிக்கு அதே கிளாஸ்ல இருக்கக்கூடிய சந்தீப்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் மேல ஒரு கிரஷும் லவ்வும் வந்துருச்சு. ஹோலி பண்டிகை அன்னைக்கு கூட அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ்ல இருந்திருப்பாங்க. அதை பார்த்து நம்ம திலீப்புக்கு அவனை பிடிக்காம அவனை போட்டு செம்ம அடி அடிச்சிருப்பாரு. அடிச்ச அடுத்த நிமிஷம் காலேஜ்ல இந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற பிரின்சிபல் நம்ம திலீப்பை கூப்பிட்டு, இது பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு மேல இந்த மாதிரி பிரச்சனை பண்ண அப்படின்னாக்கா கண்டிப்பா உன்னை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டிட்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் நம்ம திலீப் அங்கே நிக்கிறான். சுவாதி மட்டும் வந்து, இது பாரு, நான் அவனும் காதலிக்கிறோம், இது இடையில நீ யாருடா, நீனா ஹீரோவாடா அப்படின்னு ஒரு பக்கம் திட்டிட்டு போறாங்க. திட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து நம்ம திலீப்புக்கு பயங்கர வெறியா இருக்குது. அதுக்கப்புறம் திலீப் எந்த பிரச்சனையும் பண்ணலாம். ஆனா ஒரு நாள் திடீர்னு சுவாதி சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது எவ்வளவோ ட்ரை பண்ணியும் சுவாதியை காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டாங்க. இறந்து போன சுவாதியோட உடம்பு அங்க வச்சிருக்கும் போது இவன் மட்டும் அங்க தனியா நின்றுட்டு இருக்கான். அந்த பொண்ணோட கையை எடுத்து அப்படியே இவன் முகத்துல வச்சு மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வந்துடுறான். திடீர்னு ஒன்னும் பார்க்காத மாதிரி செய்யாத மாதிரி இவன் ஒரு பக்கம் போயிடுறான். இப்ப அந்த பணத்தை அந்த வாட்ச்மேன் ஒருத்தர் எடுத்துட்டு போறான். மார்ச்சுக்கு கூட்டு போய் வச்சுட்டு கதவெல்லாம் டாப் போட்டுட்டு அந்த சுவாதி இறந்து போன பொண்ணோட டெட் பாடி கூட இந்த வாட்ச்மேன் நெருக்கமா இருந்துட்டு வெளியே வரான். வெளியே வந்த அடுத்த நிமிஷம் அங்க பீடி குடிச்சிட்டு இருக்க அந்த வாட்ச்மேன் நம்ம திலீப் அந்த பக்கம் போறான். திலீப்பை பார்த்து, டே இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த இறந்து போன பொண்ணோட சுவாதியோட உடம்ப காமிக்கிறாங்க. இது மேலதானே நீ ஆசைப்பட்ட, எடுத்துக்கோ, இனிமே இது உனக்கு தான். நம்மளாம் ஆசைப்படலாம், ஆசைப்பட்டதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது, ஆனா கிடைக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. இது மேல நீ ஆசைப்பட்டல, நீ எடுத்துக்கோ, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கத்துல இங்க இருக்கிற வாட்ச்மேன் நம்ம திலீப்புக்கு
கிட்ட சொல்றான். சொன்னது மட்டும் இல்லாம அவன் கையில சரக்கு பாட்டில் இருக்கு, உனக்கு பயமா இருந்தா இதை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போறான். நம்ம திலீப்புக்கு இப்ப இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதை பயன்படுத்திக்கிறதுக்காக ஸ்வாதியா அப்படியே ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவ அப்படியே உயிரோட ஏஞ்சு வர மாதிரி இவனோட இமேஜினேஷன்ல தெரியுது. இந்த பொண்ணு தான் நம்ம திவ்யாவை ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு வரும்போது ஒரு இமேஜினேஷன் நினைச்சு பார்த்திருப்பார்ல, சேம் இதே பொண்ணு தான். இப்ப இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடுற மாதிரியும் அந்த பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிற மாதிரியும் இருந்துகிட்டு இருக்கான். இப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அந்த பக்கமா போற இந்த டாக்டர் அம்மா அந்த மார்ச்சுரிய ஜன்னல் ஓரமா நின்று பார்த்திருப்பாங்க. பார்க்கும்போது தான் திலீப் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறத இவங்க பார்த்திருப்பாங்க. பார்த்த அடுத்த நிமிஷம் வெளியே நின்று இருக்க வாட்ச்மேனும் இந்த பொண்ணை பார்த்துருவாங்க. கத்தன உடனே இந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிருச்சு. திலீப் அங்க இருந்து பயந்துகிட்டு வெளியே இந்த பொண்ணை துரத்திக்கிட்டே வருவான். ஆனா இந்த பொண்ணு அங்க இருக்கிற காலேஜுக்குள்ள போயிடும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம திலீப்பை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு வரல சார், அவனை கொண்டு போய் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க சார் அப்படின்னு இங்க இருக்கிற டாக்டர் அம்மா பிளாஷ்பேக்லாம் முடிச்சு இங்க இருக்கிற டாக்டர்கிட்ட போலீஸ் நடந்த விஷயத்தை பத்திலாம் சொல்றாங்க. டாக்டர்கிட்ட இதை பத்தி போலீஸ்காரங்க கேட்கறாங்க, இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் ஏன் சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது, சார் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்லாம விட்டுருவாங்க. ஆனா இதை பத்தி பாத்தீங்கன்னா அவனுக்கு மென்டலி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இறந்த உடல் உறுப்புகளோட அவன் உல்லாசமா இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். குறிப்பா சொல்லுனா ஒரு பொண்ணு உயிரோட இருக்கும்போது அது கூட நெருக்கத்தில் இருக்கிறத விட இறந்து போன ஒரு பிணத்தோட நெருக்கத்தில் இருக்கிறது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். திவ்யாவை கடத்தினது கூட இதுக்காக தான் அவன் கடத்திருப்பான். சோ கடத்திட்டு போற பெண்களை எல்லாரும் கொலை பண்ணி அவங்க கூட நெருக்கமா இருக்கிறது இதுவும் ஒரு வியாதி தான். இதை குணப்படுத்த முடியாத டாக்டர்னு சொல்லி கேட்கும்போது, குணப்படுத்தலாம், யோகா மெடிசன் குணப்படுத்த முடியும், ஆனா அது அவங்களா தான் திருந்தி வரணும் அப்படின்னு இங்க இருக்கிற டாக்டர் நம்ம போலீஸ்காரங்கள சொல்றாங்க. அதே நேரத்தில் போலீஸ்க்கு ஒரு போன் கால் வருது. இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து திவ்யாவோட போன் சிக்னலுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க இருக்கிற லொகேஷன் ட்ரேஸ் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம திவ்யாவை காமிக்கிறாங்க. அவங்க குழந்தைய வேற காமிக்கிறாங்க. அவங்க குழந்தை அவங்க அம்மா நினைச்சு அழுதுகிட்டு இருக்கு. திவ்யா இப்ப மயக்கத்துல இருந்து தெளிறாங்க. அந்த சைடுக்குள்ளர் நம்ம திவ்யாவை கட்டி போட்டு போயிருக்கான் இல்லையா, நவர கூட முடியல. பக்கத்துல வேற ஒரு கண்ணாடியில கை காலுன்னு துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கான். அதை பார்த்து திவ்யா பயங்கரமா அழுகுறாங்க. பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை எடுத்து தான் கட்டின கைத்தை அப்படியே கட் பண்ணிட்டு அவுத்துட்டு அங்க இருந்து வெளியே வராங்க. ஆனா எல்லா கதவுமே லாக்ல இருக்கு. கத்துறாங்க ஹெல்ப் பண்ண சொல்லி, ஆனா யாருமே வரல. அங்க இருக்கிற ஒரு பாத்ரூம் கண்ணாடியை மட்டும் உடைக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல அங்க இருக்கிற டாக்டர் அம்மா சைக்கோ கில்லர் வார்டுக்கு வேற ஒருத்தவங்கள போட சொல்றாங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில அவனுக்கு அந்த மாதிரி காலேஜ்ல இருந்து துரத்துறதுக்கு காரணமே நான் தான் சார். ஆனா அவன் என்ன பார்த்துட்டா அப்படின்னா என்ன கொண்டுடுவான், அந்த பயத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரும் கவலைப்படாதமா, உனக்கு ஒரு கான்ஸ்டபிளை இங்க நான் போடுறேன், உனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, பயப்படாத, நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு தைரியத்தை வரவழைக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த டாக்டர் அம்மா அந்த வார்டுக்கு தான் போகுது. சைக்கோ கில்லரை பாக்குறாங்க. படுத்திருக்கிறான். படுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷம் திரும்பி பார்த்தா பெட்ல அவனை காணோம். திரும்பி பாக்குறாங்க. பக்கத்துல நிக்கிறான். கத்தி எடுத்து இந்த டாக்டர் அம்மா கழுத்துல ஒரே சொருகு. அடுத்த நிமிஷம் சைக்கோ கில்லர் எஸ்கேப். இந்த பக்கத்துல நம்ம திவ்யாவை காமிக்கிறாங்க. பாத்ரூம் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்தோடனே நாய் வேற துரத்திட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல நாய் வேற ஒரு கிளையில மாட்டி லாக் ஆயிடும். ஆனா திவ்யாவுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் கொடுத்த மோதிரம் வேணும் இல்லையா, அந்த மோதிரத்தையும் போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு திரும்பவும் இங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வருவாங்க. ஓடி வந்த இந்த நிமிஷத்துல இந்த பக்கம் போலீஸ்காரங்க வேற ட்ரேஸ்வர் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த போலீஸ்கார் இப்ப திவ்யா இருந்தா அதே வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் பாக்குறாங்க. திவ்யா இந்த மாதிரி கண்ணாடி உடைச்சிட்டு போன இடத்தையும் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம திவ்யா அங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்ல வயசானவர் ஒரு அம்மாவும் பாட்டியும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பாங்க. இந்த மாதிரி என்ன ஒரு கொலைகாரன் அடைச்சு வச்சுட்டான், அவங்ககிட்ட இருந்து தான் தப்பிச்சு வந்துட்டேன், ஒரு போன் பண்ணு சொல்லி அங்க இருந்து போன் பண்ணி நம்ம போலீஸ்காருக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு சேஃபா ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருக்கு சார், அட்ரஸ் லொகேஷன் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்புறாங்க. இந்த பக்கத்துல அந்த வயசான பாட்டி நம்ம திவ்யாவை கூட்டு போய் என்னமா தலையில அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவன் தான் என்ன அடிச்சுட்டான், அந்த சைக்கோக்குள்ளர் இங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம திவ்யாவும் சொல்றாங்க. இந்த பக்கத்துல அந்த வயசான தாத்தா அங்க இருக்கிற துப்பாக்கி ஒண்ணு இருக்கு, அந்த துப்பாக்கிக்கு லோடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரூம்ல கூட்டு போய் தான் திவ்யாவை உட்கார வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, யாரோ கஸ்டமர் தாமா வந்திருப்பாங்க அப்படின்னு இந்த வயசான பாட்டி இங்க இருக்கிற நம்ம திவ்யாவை உட்கார வச்சுட்டு போய் பார்த்தா தான் தெரியுது வந்தது நம்ம சைக்கோ கில்லர் திலீப். சோ இந்த பாட்டியும் பக்கத்து வீடு தான் திலீப். அப்படி இருக்கும்போது பாட்டி என்னப்பா திலீப் இந்த நேரத்துல சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ஒரே பெயினா இருக்குன்னு சொல்லி மாத்திரை ஒன்று சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஒரு ஃபோன் கால். யாருன்னு பார்த்தா போலீஸ்காரர் தான் இங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கிற பாட்டியை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது பரமா நான் போலீஸ் பேசுறேன், அங்க இருக்கிற பொண்ணை கொஞ்சம் சேஃபா பாத்துக்குங்க, நான் இப்போ வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணை என்னோட ரூம்ல தான் கூட்டிட்டு போய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இது எல்லாமே திலீப் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஆண்டி பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா இந்த மாதிரி நம்ம தெருவில் ஏதோ ஒரு கொலகாரம் இருக்கானா, அந்த கொலகாரங்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது திலீப் கெஸ் பண்ணிடுறான். ஸோ இப்போ அந்த பொண்ணு தான் இது அப்படின்னு இப்போ போயிட்டு கதவியும் எல்லாத்தையும் சாத்துறான். இங்க இருக்கிற வயசான பாட்டி ஏன் திலீப் என்ன பண்றா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல ஒரு சுத்தி ஒன்று இருக்கும். அந்த சுத்தி எடுத்து அந்த வயசான பாட்டியோட நெத்தியில ஒரே அடி, அந்த பாட்டி ஸ்பிளாட். அடுத்த நிமிஷம் திவ்யா அதை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு இடத்துல
ஒளிவாங்க. ஆனா நம்ம சைக்கோ கில்லர் போயிட்டு சிரிச்சு அந்த திவ்யாவோட முடியை பிடிச்சி தரன்னு இழுப்பான். ஆன்சப் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம தாத்தா துப்பாக்கியோட நிற்பார். துப்பாக்கியோட நிற்கிற அந்த தாத்தாவை பார்த்தோன்னே நம்ம திலீப்புக்கு பயங்கர ஷாக். திவ்யா அந்த பக்கம் ஓடுவாங்க பின்வழியா. அதே நேரத்தில் அந்த துப்பாக்கியை பிடிங்கி அவங்களையுமே அடிச்சுட்டு இந்த பக்கம் நம்ம சைக்கோ கில்லர் திவ்யாவை துரத்த ஆரம்பிச்சிருப்பான். இவங்க ஒரு பக்கம் பின்வழியா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்தில் போலீஸ்காரங்க இந்த மெடிக்கல் ஷாப் லொகேஷன் கண்டுபிடிச்சு வருவாங்க. ஆனா வந்த இடத்துல இந்த பெரியவங்களுக்கு அடிபட்டு இருக்கு, இவங்களையும் உசுறு இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்லுவாங்க. இப்போ நம்ம போலீஸ்காரர் ஒரு பக்கம் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்தில் நம்ம திவ்யா ஒரு சுடுகாட்டுக்கு வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அப்பயும் நம்ம சைக்கோ கில்லர் அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வருவான். இழுத்துட்டு வந்தா அந்த நிமிஷம் ஓங்கி சுத்தியால அடிக்கும் போது நம்ம போலீஸ்காரர் கரெக்டா வந்து காப்பாற்றுவாரு. போலீஸ்காருக்கும் சைக்கோ கில்லருக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த சண்டையில போலீஸ்காரங்களை சும்மா தூக்கி போட்டு நம்ம சைக்கோ கில்லரை அடி அடிச்சிட்டு இருப்பான். ஆனா இப்போ காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம நம்ம திவ்யாவே அங்க பலனோண்ட வச்சிருக்கிற ஒரு மம்முட்டி எடுத்துட்டு வந்து சைக்கோ கில்லர் தலையிலே நச்சுன்னு ஒரு 10 போடு போட்டதுல அங்கவே அவன் பொத்துன்னு செத்து கீழே விழுவான். ஒரு வழியா போலீஸ்காரங்களையும் நம்ம திவ்யா காப்பாத்திட்டாங்க. இப்போ சைக்கோ கில்லர் இறந்து போறான். அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஒரு 5 மாசம் ஆகுது. போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரர் திவ்யாவோட குழந்தை கூட்டிட்டு இங்க வராங்க. என்னன்னு பார்த்தா நம்ம திவ்யா இப்போ போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கிறாங்க. போலீஸாவும் ஆக போறாங்க. இன்னைக்கு நம்ம திவ்யாவுக்கு பிறந்தனால அதை விஷ் பண்றதுக்காக திவ்யாவோட குழந்தைய அவங்க அம்மா கிட்ட வந்து விஷ் பண்றாங்க. விஷ் பண்ணும்போது தான் நம்ம திவ்யாவோட முகமே மாறி போகுது. ஏன்னா இந்த நாள்ல தானே தான் வீட்டுக்காரர் இறந்தாரு. அதை பார்த்த போலீஸ்காரர் எனக்கு தெரியுமா உன்னால இந்த நாள் மறக்க முடியாத நாளா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா நடந்தது முடிஞ்சு போச்சு. அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. இனிமே உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்ல, அதோட எதிர்காலத்தை பாரு. இந்த நாள் ஒன்னால வேணா மறக்க முடியாத நாளா இருக்கலாம். ஆனா உன் பொண்ணை பொறுத்த வரைக்கும் இது உனக்கு பிறந்த நாள் தான். ஸோ அதை நீ ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே நிற்கிறாரு. கேக்கெல்லாம் வெட்டி நல்லா செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில் சந்திப்போம். தேங்க்யூ.